போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹாய் கைஸ், அன்பாக்சிங் வீடியோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம். அன்பாக்சிங் சொன்னது ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ துணியை போட்டு மாட்டு துணியை போட்டு மூடி வைக்கிறமே மூடி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நீங்கள். பட் என்னன்னா அதில் ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. நம்ம அன்பாக்சிங் வீடியோன்னு ஒன்று பண்ணணும். என்ன ஃபஸ்ட்டு டைமாக எடுக்கிற மாதிரி ஆக, ஸோ டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுப்பேன். ஆனால் டிஎஸ்எல்ஆர் கேமரா நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதில் எடுப்போமேன்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். எடுத்ததில் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, நம்ம புதுசாக அதை வாங்கியிருக்கோம் பாருங்கள், இந்த மைக்கு லார்ட் M2. ஸோ இந்த மைக் தான் வந்து லார்க் M2, இந்த மைக் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, இந்த மைக் தான் வந்து இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மைக்கை வச்சு நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராவில் கனெக்ட் பண்ணேன், ஆக்ஸ் கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணி எல்லா அன்பாக்சிங் பண்ணி வீடியோலாம் பேசி எடுத்து முடிச்சுட்டு போய் நான் சிஸ்டத்தில் போட்டு பார்த்தா அதில் சவுண்டே வரல. சவுண்டே இல்லாமல் ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு என்னடா பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருந்தேன். சரி, வேறு வழி இல்லை, அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு பதில் ஸ்க்ரீனிங் மாதிரி வச்சுருவோம், அன்பாக்சிங் வீடியோ இடைச்சொருகளாக சொல்லிக்கிறோன்னு சொல்லி பிளான் பண்ணி வந்துட்டேன். ஸோ இது வந்து எடிட்டர் தம்பி பார்த்து பாருன்னு நினைக்கிறேன். வெளியூர்லேருந்து நாங்கள் வந்துட்டோம்னா உங்கள் சௌரிய பேசுவோம், நாங்கள் படித்து உள்போமா. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ். அந்த கலாஸ்னிக்காலோ சாங்கு போட்டு ஓப்பன் பண்ணிடலாங்களா? வணக்கம்ல மாப்பிள்ள, தேனியிலேருந்து. இதுதான் கைஸ், இதுதான் நம்ம அந்த அன்பாக்சிங் வீடியோ. மிஸ்ட்ரி பாக்ஸ் அப்படி இப்படின்னு என்னென்னமோ உருட்டணும். பட் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க. கண்டுபிடிச்சில்லாமல் நானே லைவில் வரணும் கைஸ். இந்த நியூ இயர் ஸ்பெஷல் லைவாக ஃபோர்ஸா ஹாரிசன் 5 போடலாம் கைஸ் நான் சொல்லியிருந்தேன். அதை வச்சு என்ன ப்ரோ ஃபோர்ஸா ஹாரிசன் 5 அப்போ வீல் வாங்கிட்டேன்னு ப்ரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம தற்கொலையாக இருக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம வாங்கின G29 நம்ம வீலு. ஸோ இந்த வீல் வந்து வித்து நம்ம பெடல் ப்ளஸ் கியரோடு தான் சேர்த்து வாங்கியிருக்கோம். இந்த கியர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6K வரும். ஓவராக பார்த்தீங்கன்னா 30K வரும். கிட்டத்தட்ட ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா 40 பக்கம் வரும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கொஞ்சம் செகண்ட்ஸில் வாங்கியிருக்கோம். செகண்ட்ஸ் மீன்ஸ் ரொம்பலாம் யூஸ் பண்ணல, ஒரு 2-3 மந்த் யூஸ் பண்ணி கொடுத்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து செகண்ட்ஸில் வாங்கியிருக்கோம். 2 years வாரண்டியோடு தான் வாங்கியிருக்கோம். கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் இருக்க ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருக்கோம். நம்ம பூமர் கிருஷ்ணா தெரியுங்களா, கமெண்ட் செக்ஷனில் பாரு, அவர் தான் வந்து நேரில் போய் நின்று விசாரிச்செல்லாம் வாங்கி நம்மளுக்கு பார்சல் பண்ணி அனுப்பி விட்டதெல்லாம் அவர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ தான் கைஸ், இதுதான் நம்ம இது. ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எப்படி விளையாடுறோம், எப்படி நல்லா இதுதான் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, இதே வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய நேரம். ஸோ நம்ம வீலுக்கு பின்னாடி நீங்கள் திருப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சிம்பிள் போட்டிருக்கு எதை இதோட நம்ம அட்டாச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏரியா வந்து பெடலுக்கான ஒயரிங் ஏரியா. ஸோ இது வந்து கியரு. பக்கத்துலேயே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு சார்ஜர் போர்ட். இந்த சைடு தான் நம்ம சார்ஜருக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த லேப்டாப் சார்ஜர்லாம் பார்த்துருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி தான், பெருசாக காம்ப்ளிகேட்டடாக அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுற பற்றி எனக்குமே பெருசாக ஒன்றும் தெரியாது. நான் வந்து வீடியோ தான், நம்ம யூடியூப் வீடியோ பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதுபடி பண்ணுவோம், ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ ஒயர் லென்த்துமே பாருங்கள், கிட்டத்தட்ட நீங்கள் ஒயர் லென்த்து பார்த்தாலுமே இதுக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி ஒயர் லென்த் வந்து ஆக்சுவலாக வந்து பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம லென்த் எவ்வளோ தூரம் வைப்போம் அந்த மாதிரிலாம் தெரியாது. அதனால் ஒயர் லென்த் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது இப்போதைக்கு இருக்கட்டும் சார்ஜர் கேபிள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னா பெடல். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஐட்டம் என்னென்னா, எது வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெடலை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒயர் பாருங்கள், லென்த் அதிகம் தான், அதனால் நம்மளுக்கு அந்த ஒயர் இல்லாமல் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒயர் இல்லாமல் ஒயர் இழுக்கிறது பிஞ்சு போகிறது அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்காது. சுற்றி விட்டலாம், இல்லைனா ஒயர் வந்து நீங்கள் அப்படியே இழுத்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த மூலையெல்லாம் கட் ஆகிடும். நம்ம சார்ஜர் கேபிள் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி மூலையில் கட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஏன்னா ஒயர் வந்து சார்ஜர் கேபிள் ஒயர் மாதிரி தான், அந்த கொஞ்சம் பியாமல் இருக்கிறதுக்காக அப்படியே கொஞ்சம் இதாக பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இதில்.
இது வந்து என்னென்னா நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோன்னா இதை கேலிப்ரேட் பண்ணணும், எப்படி இருக்கணும் என்ன அப்படிங்கிறது வந்து இது வந்து கேலிப்ரேட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கான ஒரு உருட்டல் தான் இந்த உருட்டு, ஓகேங்களா? ஸோ பயப்பட தேவையில்ல இதுக்கு. ஓகே காய்ஸ், நம்மளுக்கு இந்த சேர் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வீல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு, வீல் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ரெடி ஆகுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் லாகிடெக் ஹப்னு சொல்லி க்ரோமில் போனீங்கன்னா ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ காட்டுறோம் பாருங்கள், இந்த ஆப்பு தான் அது, லாகிடெக் ஜி ஹப் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காட்டும் நீங்கள் என்னென்ன லாகிடெக் ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு. நான் வந்து வெப்கேம் ஒன்று வச்சுருக்கேன், அப்புறம் G29 நம்மளோட வீல் இது. ஸோ இதில் வந்து நீங்கள் சென்சிட்டிவ், ஆப்ரேட்டிங் ரேஞ்ச், அப்புறம் வந்து இந்த சென்டர் ஸ்ப்ரிங், இந்த நம்ம திருப்புறப்ப அந்த இருக்குல்ல அந்த வித்தியாசம், அது எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிறத, ஓகேங்களா? இப்போதைக்கு நான் வச்சுருக்க செட்டிங்ஸ் இது தான், வேணால் யூஸ் பண்ணிக்கங்க நீங்கள். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டீமை டேரெக்டாக ஓப்பன் பண்ணுவோம். இந்த கேமை விளையாடுறதுக்குன்னே Forza Horizon 5 நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் கேமை. ஸோ கேம் ஓப்பன் பண்ணலாம். A few moments later. ஓகே, இதுவுமே டெலிவரி பண்ணியாச்சு. ஓகே ஸோ பலரும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த கேம் மட்டுமே இல்லை, இன்னும் நிறையா கேம்ஸ் இருக்குது. ஆஃப் ரோட் கேம், அப்புறம் நம்ம வந்து ஹீரோ ட்ரக் ஓட்டுறது, ஸோ நிறைய சிமுலேட்டர் கேம்ஸ் இருக்குது இந்த கார் ஓட்டுறதுக்கு மட்டுமே. ஸோ இது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி வந்து நம்ம வீல் பேஸ்டு கேம்ஸுமே விளையாட ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கு நம்மளுக்காக இதை வந்து ஒரு அலைஞ்சி தெரிஞ்சு ரெடி பண்ணி கொடுத்த நம்ம பூமர் கிருஷ்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பூமர் கிருஷ்ணா சில பேர் தெரியாமல் இருக்கலாம், அஸ்வின் கிருஷ்ணா ஒருத்தர் இருப்பார், அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம இதுக்கப்புறம் நிறையா ஷோ சொல்லிட்டுக்கிறேன், ஏன்னா நான் வளர ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இதில் லைவ் பார்க்க போகிறீங்க. இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த லைவில் வீலையும் கொண்டு வருவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ இதோட கண்டென்ட் வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்து வேறு ஏதாச்சும் அன்பாக்சிங் வீடியோவில் உருப்படியாக கண்டென்ட்டை எடுத்து உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய், சி யூ, டேக் கேர். பபாய் கைஸ், பபாய்.